மாமா, ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிடலாமா? ஐயோ லக்ஷ்மி, என் மேனேஜரை பத்தி உனக்கு தெரியாது. ஹோட்டல் சாப்பாடுக்கும் வீட்டு சாப்பாடுக்கும் என்ன வித்தியாசம்னு அதுல இருக்கிற மசாலா வாசனையை வச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப என்ன மாமா பண்ணலாம்? லக்ஷ்மி, துளசி சூப்பரா சமைப்பா. நான் போய் அவகிட்ட பேச முடியாது. அதனால நீ போய் அவகிட்ட சொல்லி சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றியா? ப்ளீஸ் சொல்லிரு. நான் போய் அவகிட்ட பேசணுமா? ஐயோ, இப்பதான் ஒரு பெரிய டிராமா பண்ண அவளே என் மேல செம்ம கடுப்புல இருப்பாளே. என்ன பண்றது? ஐயோ, சரி பேசிதான் பாப்போம். வாங்க மேடம், இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? அதுவா, அது வேற ஒண்ணும் இல்ல துளசி. உன்னை பார்த்தா எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஓ, உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா? அது எனக்கு தெரியாம போச்சே. சரி, இப்போ அந்த பேச்சு எதுக்கு? விடு துளசி. இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்த கேளு. விஸ்வா மாமாக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத நீ விட்டுறாதன்னு சொல்லிட்டு போகதா நான் இப்போ வந்தேன். பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லவளா மாறிட்டியே. என்னால நம்பவே முடியல லக்ஷ்மி. இங்க பார் துளசி, எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நானும் அப்படிதான். சரி, அது என்னவோ சான்ஸ் வந்திருக்குன்னு சொன்னியே, அது முதல்ல சொல்லு. அது வந்து துளசி, விஸ்வா மாமா வேலை பாக்குற ஆபீஸ் மேனேஜர் ஒருத்தர் டின்னருக்காக நம்ம வீட்டுக்கு வராராம். நீதான் சூப்பரா டிஃபன் பண்ணுவியே, அதனால ஒரு வித்தியாசமான டிஃபனை ரெடி பண்ணி அவரை அசத்தணும். அத அவர் சாப்பிட்டுட்டு உன்னை பாராட்டுவாரு. அதனால விஸ்வா மாமாவும் ஹாப்பி ஆகி உன்னை பாராட்டுவாரு. எப்படி நம்ம ஐடியா? ஏன் இது அவன் வந்து சொல்ல மாட்டானா? எதுக்கு உன்னை விட்டு சொல்றான்? அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு போய் சொல்லு போ. என்ன துளசி, மாமா தான் உன்னை கோமா பேசிட்டாருல, அப்புறம் அவர் எப்படி வந்து சொல்ல முடியும்? சரி, நான் இப்ப வந்து டிஃபன் பண்ணணும் அதானே? ஆமா துளசி, மாமா நீதான் சூப்பரா சமைப்பேன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. அப்படின்னா விஸ்வா கிட்ட போய் சொன்னது தப்புன்னு சொல்லி ஏன் முன்னாடியே 10 தோப்பு கரணம் போடு. அப்பதான் நான் சமைப்பேன். என்னது? நான் தோப்பு கண்ணு போடணுமா? அதெல்லாம் போட முடியாது. அப்படின்னா நானும் வர முடியாதுன்னு அவன்கிட்ட போய் சொல்லிடு போ. இவளை சமைக்க வச்சுட்டா மாமா கிட்ட நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு பார்த்தா ரொம்ப ஓவரா சீன் போடுறாளே. சரி, மாமாவுக்காக இத பண்ணிதான் ஆகணும். சரி, 10 தானே, போட்டு தொலைக்கிறேன். நான் பொய் சொன்னது தப்பு. நான் பொய் சொன்னது தப்பு. தடவை போட்டாச்சு. சரி,
நீ இப்ப என்ன பண்றேன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல காய்கறி வெட்டுற, அதுக்கப்புறம் இட்லி தோசை இருக்குல்ல அத ரெடி பண்ணி வைக்கிற. ஓகேவா? என்னது, என்னையே சமையல் பண்ண சொல்றியா? ஆமா, நீ தான் சமையல் பண்ண போற. நான் சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க போறேன். ம்? என்ன பாக்குற? உன் கையில அடிபடலன்னு எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால நீ தான் சமையல் பண்ணணும். ஆனா அத நான் பண்ணதா விஸ்வா கிட்ட நீயே போய் சொல்லணும். ஓகே? சரி வா, டைம் ஆச்சு, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நானே நல்லா மாட்டிக்கிட்டேனே, இதுல தோப்பு கரணம் வேற போட்டுட்டேன். ச்சே. ரொம்ப ஃபீல் பண்ணாதமா. வா. ம். என்ன லக்ஷ்மி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மாமா. சமையல்லாம் இவதானே பண்ணா? எல்லாமே நான் தான் சமைச்சேன். லக்ஷ்மிக்கு தான் கையில அடிபட்டிருக்கே, பாவம், அவளால எதுவுமே பண்ண முடியல. அடி பாவி, எல்லாத்தையும் பண்ணது நானு, ஆனா எல்லாத்தையும் நீ பண்ணதா மாமா கிட்ட போய் சொல்ற. வாங்க சார். ஹாய் விஸ்வா. ஹாய் சார். ஏன் சார் என்னமோ துபாய் போயிட்டு வந்து சொந்தக்காரல 10 வருஷம் கழிச்சு மீட் பண்ற மாதிரி ஹாய் விஸ்வா அப்படின்னு அவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க. நேத்தானே சார் ஆபீஸ்ல பாத்தீங்க. எது அப்படின்னு கேட்கவே முடியாது சார். ஏன்னா உங்க எனர்ஜி அப்படி. அங்க நிக்கிறீங்க சார். அங்கதான் நிப்பேன், ஏன்னா என்னோட கேரக்டர் அப்படி. சார் இங்க எனக்கு அதிகம் உள்ள வாங்க. ஆஹா, எப்படி கவுண்டர் போட்டு போறான் பாத்தியா? இந்த டைமிங்ல நீ என்னைக்கு தான் கத்துக்க போறியோ? வாங்க வாங்க. என்னம்மா துளசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. துளசி, நானும் சாரோட சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம்ல? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? டேய் கார்த்தி, சாப்பிடலாம்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணிருக்கு. சார் வாங்க சார், சாப்பிடலாம் வாங்க. வா கார்த்தி, வாங்க. வாங்க சார். வா கார்த்தி, உட்காரு. உட்காருங்க. உட்காருடா. விஸ்வா நீங்க உட்காந்து. அம்மா துளசி, ரொம்ப கஷ்டப்படாத. மெயின் டிஷ் மட்டும் உன் கையால பரிமாறிடு. சைட் டிஷ்ஷ கூச்சப்படாம நாங்களே சாப்பிடுவோம். இத பாருமா துளசி, நான் ஆபீஸ்க்கு கூட பஞ்சுவல் டைம் போக மாட்டேன். ஆனா இப்படி சாப்பிட கூப்பிட்டா மட்டும் பஞ்சுவல் டைமுக்கு வந்துருவேன். இந்த விஷயம் விஸ்வா கூட நல்லா தெரியும். அவன் உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன விஸ்வா, சொல்லிட்டியா? ஆமா ஆமா சார். கரெக்ட் கரெக்ட். வாவ், ஆஹா ஆஹா, சூப்பர். முதல்ல வாசனைய பார்த்துட்டு சாப்பாடோட டேஸ்ட் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, சூப்பரோ சூப்பர்மா, இது வேற லெவல்ல இருக்குமா. என்ன கார்த்தி, நான் சொன்னது கரெக்டா இல்லையா?
சார் ஆ, துளசியோட சமையல் எப்பவுமே சூப்பரா இருக்கும் சார். ஆ, அது அது சாப்பிடு சாப்பிடு. விஸ்வா, துளசி உனக்கு மனைவியா அமைஞ்சதுக்கு உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்பா. சார் ஆக்சுவலி இதை சமைச்சது துளசி இல்லை சார். அப்படியா? அப்போ இத குக் பண்ணது யாரு? நீயா? லக்ஷ்மி, இதோ இவ தான் சார் இதெல்லாம் குக் பண்ணா. ஆமா சார், இவ பேரு லக்ஷ்மி, எங்க வீட்ல வேலை பாக்குறா. ஓ, இது சர்வன்ட் சமைச்சதா? ஏமா துளசி, நான் முதல்லயே நீ சமைச்சத நினைச்சு உன்னை பாராட்டினேனே, அப்பெல்லாம் கம்முன்னு இருந்தியே, ஏமா? நல்லா நாக்கு புடுங்கின மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. துளசியோட மானமே போச்சு. அதுவும் இல்லாம கார்த்தி, துளசி கைப்பட்டாலே சூப்பர்னு சொன்னானே, அப்பயாவது நான் சமைக்கலன்னு சொல்லிருக்கலாம்லம்மா. சாரி சார். பரவாயில்லம்மா, இதுக்கு போய் ஏன் கண் கலங்குற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் சுமாரா தான் சமைப்பேன். லக்ஷ்மி சூப்பரா சமைப்பா. நீங்க வேற முதல்ல சாப்பிடுறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் என் கையால சாப்பிடணும்னு வந்திருக்கீங்க. அதான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நான் லக்ஷ்மிய சமைக்க சொன்னேன். அது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க சார். அட, இதுக்கு போய் ஏமா இவ்வளவு ஃபீல் பண்ற? எனக்கு நல்ல சாப்பாடு போடணும்னு நினைச்சியே, அந்த ஒரு நல்ல எண்ணம் உனக்கு இருக்குல்ல, அது போதுமா. யார் சமைச்சா என்ன, எனக்கு டேஸ்ட் தான் முக்கியம். என்ன கார்த்தி? ஆமா சார், நீங்க சொன்னா கரெக்டா தான் சார் இருக்கும். கரெக்டா தான் இருக்கும். டே கார்த்தி, இதுக்கு முன்னாடி துளசி சமைச்சத நீ சாப்பிட்டிருக்கியா? இல்ல சார். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துளசி சமைச்சா அது சூப்பரா இருக்கும்னு ஒரு பெரிய பொய்ய அவுத்து விட்டியே, சொல்லு. எதுக்குடா அப்படி சொன்ன? சார், சும்மா ஒரு காம்ப்ளிமெண்ட்டுக்காக சொன்னேன் சார். ஓ, அந்த இடத்துல சாப்பிட்டு சும்மா போக கூடாது இல்லையா? அதுக்காக சொன்னேன் சார். இத பாரு, காம்ப்ளிமெண்ட்லாம் நான் தான்டா சொல்லணும். ஏன்னா நான் தான் இங்க சீஃப் கெஸ்ட். நீ சும்மா ஓசி சாப்பாடு சாப்பிடறதுக்கு என் கூட ஒட்டிக்கிட்டு வந்தவன், புரியுதா? அது வந்து சார், ஓகே. அம்மா துளசி, உன்னை கையில போட சொல்லி அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு ஒரு ரிங்கு பிரசன்ட் பண்ணுமே, அது எங்கம்மா?
ஏன் விஸ்வா, அன்னைக்கு துளசி கையில ஏதோ காயம் பட்டுருச்சுன்னு சொல்லி அந்த ரிங்க நீ போடல. இப்பதான் அவ கையில எதுவும் இல்லையே, இப்பயாவது போட்டு விடலாம்ல? எங்கப்பா அந்த ரிங்கு? ஏதாவது சேட்டு கடையில அடமான வச்சிட்டியா? சார் அப்படியெல்லாம் இல்ல சார். அந்த ரிங்கை நான் துளசி கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அவதான் சார் வச்சிருக்கேன். என்னம்மா துளசி, இவன் சொல்றது உண்மைதானா? இல்ல சார், விஸ்வா போய் சொல்றான். அந்த ரிங்க என்கிட்ட இல்ல. ஆஹா, மாமாவை இப்படி மாட்டி விடுறாளே இந்த துளசி. அந்த ரிங்க பூஜை ரூம்ல வச்சிருக்கேன் சார். அது விஸ்வாவுக்கு தெரியாது. ஓ. துளசி, அந்த ரிங்க கையில போட்டு வாமா, போமா. சரிங்க சார். அங்க போ போ போ. சார் இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க சார். ஹாட் பேக்கியா? சார் தோசை ஓ, சார். தோசையா? போதும்பா போதும்பா, இதுக்கு மேல சாப்பிட முடியாதுப்பா. சரிங்க சார். யூத்த மெயின்டைன் பண்ணல. சார் எல்லாம் ஓகே தானே? என்ன விஸ்வா இப்படி கேட்ட? டபுள் ஓகேப்பா. ம் ம் ம். இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ள உன் கையில இருக்கிற அந்த மோதிரம் ஏன் விரலுக்கு வந்துருச்சுன்னா நான் தான் இந்த வீட்ல பெர்மனண்டா இருக்க போறேன்னு அர்த்தம்.